கோலோச்சி நிற்பர். அறத்தையும் நடுவொன்றிய நெறியையும் மனிதநேயம் நிறைந்த செயலையும் தன் வாழ்வின் ஒளியாக கொண்டு நடந்தால் அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் தலைமுறைகள் போற்றும் வரலாறாக மாறும். இத்தகைய உயர்குணமது கொண்ட பெருந்தகைவர் இன்று நம் முன்னிலையில் இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். கல்வித்துறையில் இவர் சாதித்தவை சாதனைகள் அல்ல, அவை அறத்தை விதைத்து தமிழினத்தை வளர்ப்பதற்கான பெருந்திட்டங்கள். பாரதிய வித்யா பவன், குமரகுரு இன்ஸ்டிடியூஷன், என்ஜிஎம் கல்லூரி போன்ற அவர் தொண்டால் மேலும் உயர்ந்து நிற்கின்றன. மாணவர்களின் மனங்களில் ஒளிமுகு வாழ்வு பாதையை அமைக்க இவர் செய்த பணிகள் எண்ணிலடங்கா. தொழில் உலகில் இவர் கண்ட வெற்றிகள் உழுப்பாறை நோக்கி நிலம் என்பது போல் உழைப்பின் மேன்மையை உணர்த்துகின்றன. இந்தியன் காட்டன் மில்ஸ் பெடரேஷனில் அவர் வழங்கிய திசை மாற்று சிந்தனைகள் நாட்டின் நூல் மற்றும் துணித்துறையை புதிய உன்னத நிலைக்கு எடுத்துச் சென்றன. காட்டன் டெக்னாலஜி மிஷன் போன்ற தேசிய முயற்சிகளுக்கு இவரது கண்ணோட்டமே ஆதாரமும் ஆற்றலும் ஆயிற்று. சமூக ஒற்றுமை, மத நல்லிணக்கம், அமைதி இவை இவருக்கு வெறும் சொற்கள் அல்ல, வாழ்வின் மூல நெறிகள். திவ்யோதயா போன்ற அமைப்புகளின் வழியாக இவர் நன்மை, நீதிமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை உலகறிய செய்தவர். இந்த உயர் நெறியின் அடையாளமாகவே வத்திகான் நகரில் நடைபெற்ற டே ஆஃப் பிரேயர் ஆஃப் பீஸ் இன் தி வேர்ல்ட் நிகழ்விற்கான பன்னாட்டு அழைப்பை பெற்றது இவரின் ஆளுமை தகுதி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று வள்ளுவர் கூறுவது போல் தன்னலம் நீங்கி தன்னிதம் சேர்த்து செயல்படும் உன்னத மனமே உண்மையான மாட்சியம். இந்த மாட்சியத்தை உடையவர்தான் இன்று நம்மை மகிழ்விக்க வரும் பெருமகன். அவுட்ஸ்டாண்டிங் சிட்டிசன் அவார்ட், விவேகானந்தா நேஷனல் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் போன்ற விருதுகள் சேர்த்த பெருமைகள் அவரது நிறைந்த சேவையின் நிழல் படங்களே அன்றி முழுமையல்ல. இத்தகைய கல்வி, தொழில், சமூகம், மனிதநேயம் ஆகிய 4 வகை உன்னத துறைகளில் கண்ணியமாய் விளங்கும் பெருந்தகை இவர். 80 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், 1000 முறை முழுநிலவை பார்த்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா தினமும் காலை எழுந்தவுடன் 1000 பிறை கண்ட பெருமகனார்களை வணங்குவாராம். அப்போற்றுதலுக்கும் அப்பேற்பட்ட வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் 1000 பிறை கண்ட அண்ணல் பவளக்குள தோன்றல் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் இன்று கிட்கோவின் தலைமையேற்று நடத்துவது கிட்கோ உறுப்பினர்கள் செய்த பாக்கியம் என்றால் மிகையாகாது. இவ்விழாவின் பெருமையை பல மடங்கு உயர்த்த வருகிறந்துள்ள மாண்புமிகு டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறது கிட்கோ. இன்றைய எங்களது சிறப்பு விருந்தினர் டாக்டர் BK கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அவருக்கு பெருமை சேர்க்க கிட்கோவின் டைரக்டர் TKM செல்வராஜ் முழுக்காதன் குலத்தை சார்ந்தவரை கௌரவிக்க வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்களின் பெருமதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் BK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை மேடையிலேயே வீற்றிருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், ஆனால் இன்னைக்கு முடியாது. ஏன்னா மணி 12:45. அற்புதமான 4 பேச்சுக்களை கேட்டோம். நண்பர்கள் திரு பழனி பெரியசாமி அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள், ராமசாமி அவர்கள், நம்ம சுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் அற்புதமாக பேசினாங்க. அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. வள்ளி குமிக்கு முன்னாடி பேசினாங்க, அதனால தப்பிச்சிட்டாங்க. நம்மளையும் அப்போவே பேச வச்சுருந்தா வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ போட்டு அடித்த அடியில் சொல்ல வந்ததெல்லாம் மறந்து போச்சு. என்னத்தை சொல்கிறேன்னே தெரியல. கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் திஸ் இஸ் நாட் தி அக்கேஷன். இனி அவ்வளோதான். அற்புதமான ஏற்பாடு.
இந்த கிட்கோக்காரரை நாம் ரொம்பவும் பாராட்டணும். அதுக்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நம் அனைவரது பாராட்டுக்கும் உரியவராகிறார். இது 4வது ஆண்டு. 4 ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்று அதையெல்லாம் சொன்னார்கள். நான் பொதுவாக சிலதை சொல்லலான்னு நினச்சிருந்தேன். திரு பழனி பெரியசாமி அவர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். நம்ம ராம்சாமி அவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சாதனை படைத்திருக்கிறார். நம்ம ராஜ்குமார் டெக்ஸ்டைல், உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கள், அவர் அதில் ரொம்ப செஞ்சுருக்கார். நம்ம சுந்தரராஜன் வனம் என்கின்ற அமைப்பை வைத்து அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு. ஆக அதை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. நான் மொத்தத்தில் சொல்கிறது, நம்ம தேசத்திற்கு பெரிய எதிர்காலம் உண்டு. அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். இன்று நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்று இன்று உலகமே பார்த்து வியக்கும் வண்ணம் நாம் வளர்ந்திருக்கின்றோம். இன்று 76 ஆண்டுகளாகுது சுதந்திரம் வந்து. இந்த 76 ஆண்டுகளில் முதலெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போகும் பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் ஒன்று சொன்னார், வேற்றுமைகள் நிறைந்த இந்த பாரத தேசம் அதிக நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது, மிக விரைவில் சண்டை பிடித்து கொண்டு மீண்டும் நம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி சென்றார்கள். ஆனால் அதற்கு நேர் மாறாக இன்று ஒரு வளர்ந்த தேசமாக வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம், இந்த தேசத்தில் இயற்கையாக அமைந்திருக்கின்ற சிலவற்றை சொல்லணும். நாம் குறைபட்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இயற்கை வளமானாலும் சரி, மனித வளமானாலும் சரி, கலாச்சார பலமானாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த தேசத்திற்கு எந்த குறையும் இல்லை. அப்துல் கலாம் அவர்கள் 2020 நாம் வளர்ந்த தேசமாக வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா அதையும் கடந்து உலக வல்லரசுகளில் ஒன்றாக நாம் வரக்கூடிய வாய்ப்பை நான் பார்க்கின்றேன். அதற்கு நம்முடைய கொங்கு பகுதியினுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகம். இங்கே எல்லாரும் சொன்னது போல் திருப்பூரில் எப்படி தொழில் பண்ணணும்னு சொல்லி தரணுமா? ஒரு காலத்தில் திருப்பூர் எங்கேன்னு கேட்டால் கோயம்புத்தூருக்கு பக்கத்துலன்னு சொல்லுவோம். இருங்க ஐயா இருங்க, இப்போ கோயம்புத்தூர் எங்கேன்னு கேட்டால் திருப்பூருக்கு பக்கத்துலன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. உழைப்புக்கு பேர் போனவர்கள் உங்களிடத்திலிருந்து பழகி கொள்வதற்கு நிறைய எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரகம் இருக்கு. பெரிய சாதனைகளை படைத்து சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. அடுத்து இன்று ஒரு 6 பேர் சாதனையாளர் விருதை வாங்கி இருக்கிறீங்க. மீதி உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளர்கள் ஆகி இந்த விருது வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 3 ரகம்தான் உண்டு. இங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இத்தனை சாதிச்சாங்கிறத நாம் யோசிக்கணும். எனக்கு ஓரளவுக்கு இவங்களை பற்றியெல்லாம் தெரியும். எதுவும் ஒரு நாளில் நடந்துறாது. போராடித்தான் வெற்றி பெற வேண்டும். யார் ஒருவர் அதுக்கெல்லாம் போராடி மனம் தளராமல்
உறுதியோடு செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவால்களை எல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள்தான் இறுதியில் சரித்திரத்தில் இடம் பெறுகிறார்கள். இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ராமசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதில் நானும் அதில் ஒரு முகவுரை தந்திருக்கிறேன். அவர் ஒன்றும் ஒரு நாளில் சாதிச்சிடல, ஒன்றும் சுலபமாக சாதிச்சிடல. சாதித்தவ யாருமே ஒரு நாளில் சாதிக்கலை. ரெண்டாவது, மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றி அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்திருக்கின்றேன். அவர்களை பற்றி பல இடங்களில் பேசியும் இருக்கின்றேன். அவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல 3 இருந்தது. they had a desire to succeed. உண்டா இல்லைங்களா? they had a desire to succeed. they were determined to succeed. finally they made it. அதுதான் உண்மை. இப்போ இவர் சௌக்கியமாக பொருளாதார பேராசிரியராக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் இருந்தார். பேசாமல் இருந்திருக்கலாமல்ல? முடியாது. அது ஒரு ஜாதகம். சில ஜாதகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்காது. கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த டாக்டர் அப்படித்தான். சௌக்கியமாக அங்கே இருந்தார், பேசாமல் இருந்திருக்கலாம், முடியாது. சில ஜாதகங்கள் எப்படின்னா சவால்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு சமாளித்து அதை மீண்டு வந்து சாதித்து சரித்திரத்தில் இடம் பெறல முதன்மையானவர் இந்த மனிதர் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். அதே போல்தான் நம்ம ராமசாமி. கணபதி கிருஷ்ணசாமி கவுண்டர் என்று சொன்னால் மேற்கொண்டு எந்த அறிமுகமும் தேவையில்லை. அவருடைய மகன். அவருடைய புத்தகத்தை நான் படித்து தெரிந்து கொண்டேன். எப்படி அவர் எல்லோரும் செய்கின்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோ செய்யக்கூடாது என்று சொல்லி வித்தியாசமாக சிந்தித்து துணிச்சலோடு செயல்பட்டு இறுதியில் சாதிச்சிருக்கிறார். ஸோ இங்கே பின்னாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது இதுதான்: எதுவும் ஒரு நாளில் நடந்து விடாது. தோல்வியை கண்டு துவண்டும் போகக்கூடாது. வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற ஒரு இருமாப்பும் கூடாது. எப்போவுமே முயன்று பாடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் நேச்சுரல். உண்டுங்களா? இப்போ திரு பழனி பெரியசாமி இப்போ ஒரு புஸ்தகம் எழுதினார்னு வைங்க, முதல்ல எழுதின புஸ்தகத்தை விட பெட்டராக இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் இன்னைக்கு செய்து பார்த்து சிரமத்தை தெரிந்து கொண்டு ஒரு பக்குவத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு புத்தகத்தை எழுதணும். மேலும் ஒரு 5 சொல்லுகின்றேன். என்னை பற்றி பேசியவர்களெல்லாம் சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னார்கள். என்னை நெருக்கமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனக்கு அந்த ஒருத்தரைத்தான் தெரியும்னு. வேற ஒரு சாமியாரையும் தெரியாது, அந்த ஒருத்தரைத்தான் தெரியும். அவர் உங்கள் நன்மை கருதி இந்த சிறு வயசுக்காரருக்காக சொல்கிறேன். அவர் சுருக்கமாக ஒன்று சொன்னார்: பாரத தேசத்திற்கு பெருமை சேர்த்துவது நம்முடைய வேதாந்தம். இன்று நேற்றல்ல, யாரால் எப்பொழுது அது எழுதப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய வேத ரிஷிகள் தோன்றி இந்த வேதாந்தத்தை எழுதி வைத்தார்கள். அதை நாம் படித்து தெரிஞ்சுக்கிறனா நம்மால் முடியாது. ஏன்னா அதுக்கு சமஸ்கிருதம் தெரியணும், அது முறையாக போய் படிக்கணும், அது நம்மளால் முடியாது. ஆனால் அதனுடைய சாரத்தை தெரிந்து கொள்ளலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. 5 வரியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் எழுதிக்கிங்க, உங்கள் ஆஃபீஸில் எழுதி வைங்க, உங்கள் ஃபேக்ட்ரியில் எழுதி வைங்க, உங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. 5 வரி தான். இது ஒன்றும் புதுசில்லை. நான் சொல்லி கேட்டவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். 5 தான் சொல்லிட்டு கேட்குறீங்களா? பசிக்குதா கேட்குறீங்களா? கேட்குறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. நீங்களுமா? சொன்னது சுவாமி விவேகானந்தர். அமர வாக்கியம். முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. மனிதா நீ மகத்தானவன். சொல்லுங்க. நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய். சத்தம் 10. அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது. அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது.
உன் மீது நீ நம்பிக்கை வை. உன் மீது நீ நம்பிக்கை வை. இந்தம்மா அந்த மைக்கில் சொல்லாத, யார் அது? சுமாரு. உன் மீது நீ நம்பிக்கை வை. முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது. இது சத்தியம். இந்த அஞ்சையும் சொல்லுங்க. இப்ப திருப்பூருடைய சாமர்த்தியம் இப்ப தெரிய போகுது. இந்த அஞ்சையும் சொல்லுங்க. ராமசாமி சொல்லுங்க. அவர் போன்ல போட்டு வச்சிருக்காரு. இன்னொருக்கா சொல்ற கேளுங்க. மனிதா நீ மகத்தானவன், உனக்கு நிகர் நீயே, உன்னை மிஞ்சி இன்னொரு உயிர் இனம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய். அனைத்து திறனும் உன்னுள் ஏற்கனவே உள்ளது. உன் மீது நீ நம்பிக்கை வை. அதாவது விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஊரில் உள்ள சாமியெல்லாம் நம்பி முங்கி முங்கி எல்லா நதிகளிலும் போய் மூழ்கி முங்கி எழுந்து அத்தனை மந்திரத்தையும் சொல்லி அத்தனை விரதத்தையும் இருந்து எல்லாம் பண்ணி கடைசியில் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் உதவாது. சொன்னது ஒரு விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் எழுத்துக்களை படிச்சீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னவோ புரட்சி அது இதுங்கிறாங்களே, அதையெல்லாம் கடந்த புரட்சி சுவாமி விவேகானந்தர். அவருக்காக கைதட்டுங்களே ஒரு தடவை. ஆகவே உன் மீது நீ நம்பிக்கை வை. If you don't have faith in yourself and if you go believe all the gods of your creations, nothing will help you. You got to have faith in yourself. This man had faith in himself, as a result of which he tried out many things, met with many failures. Today he has come out of it because he had faith in himself. இங்கே பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுவேன், உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த ஒன்று போதும். அப்புறம்தான் சொல்றாரு, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நிக்கல, இது சத்தியம்ங்கிறார். எங்காவது ஒரு துறவி இப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த 5 வரியில எங்காவது மதம் இருக்கா? இந்த மதம் அந்த இப்போ இந்த 5 வரி எல்லாத்துக்கும் பொதுவுமே. நீ ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்த ஜாதி அந்த ஜாதி, யாருக்கும் பொதுவான 5 வரிகள். இதை நீங்கள் எழுதி வைக்கணும். உங்கள் ஆஃபீஸில் எழுதி வைக்கணும், உங்கள் ஃபேக்ட்ரியில் எழுதி வைக்கணும், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுக்கணும், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சுதந்திரம் வருவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அப்பொழுது என்ன சொல்றார் தெரியுமா? இன்று முதல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு உங்கள் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் மறந்து விடுங்கள், மாறாக பாரத அன்னையை மட்டுமே எண்ணி வணங்குங்கள். 50வது ஆண்டு சுதந்திரம் உறுதி. அதை விட மகாகவி பாரதி போய் அரவிந்தரை பார்க்கிறார். அரவிந்தர் அப்போ தியானத்தில் இருக்கிறார். மகாகவி பாரதி போய் உட்கார்ந்துக்கிறார். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறார் அரவிந்தர். அப்போ மகாகவி பாரதி கேட்கிறார் அரவிந்தர்கிட்ட, சுவாமி, நம் காலத்தில் நம் தேசத்திற்கு சுதந்திரம் வருமா? அப்பொழுது கண் விழித்த அரவிந்தர் இப்படி கையை காட்டி, பாரதி, I see freedom as clear as the midday sun என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அதோட நிறுத்தி இருந்த பெருசில் அரவிந்தர் சொன்னார், 21வது நூற்றாண்டில் உலகை ஆளும் வல்லரசாக இந்தியா வரும் என்று சொன்னார். அப்படி இருக்கையில் இந்த தேசத்தில் பிறந்த எவனுக்கும் எந்த நேரத்திலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. நம்மால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது. இதே
இதே ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்து இந்த டாரிஃபை வித்ட்ரா பண்ண வேண்டிய ஒரு நாள் வரும் என்று நான் உறுதியாக சொல்லுகின்றேன். காரணம், இந்தியாவை விலக்கி வைத்துவிட்டு உலகத்தில் எந்த ஒரு நாடும் தொழில் செய்ய முடியாது இனிமேல். நாம் அதே விவேகானந்தர் சொன்னார், the worst is over for India, the great days are ahead hereafter. ஆகவே இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். இன்று தமிழ்நாட்டில் மட்டும் 400 அறிவியல் கல்லூரிகளுக்கு, பொறியியல் கல்லூரிகள், அற்புதமான இளைஞர்கள், நம்முடைய இளைஞர்கள். இந்த நாட்டு இளைஞர்களுக்கு இணையான இளைஞர்கள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அந்த இளைஞர்களை பார்த்து அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள், 2020 இந்தியா வளர்ந்த தேசமாக வர வேண்டும் என்று கனவு காணுங்கள் என்று சொன்னார். அந்த நேரம் எங்கள் கல்லூரிக்கு வந்தார். அப்துல் கலாமை நான் முன்பே அறிவேன். குடியரசுத் தலைவராவதற்கு முன்பே எனக்கு அவரை தெரியும். அப்பொழுது நான் போய் அப்துல் கலாம்கிட்ட சொன்னேன், ஐயா, நீங்கள் போகிற பக்கமெல்லாம் கனவு காணுங்கிறீங்க, பசங்கள்லாம் வகுப்பறையில் தூங்குறானுங்க, ஏன்னு கேட்டால் அப்போத்தான் கனவு வருங்கிறானுங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலையே, உறக்கத்தில் வருகின்ற கனவல்ல நான் சொல்லும் கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்கின்ற கனவே நான் சொல்லும் கனவுன்னு சொன்னார். ஆகவே இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல ஏற்பாட்டில் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், ஒவ்வொரு இந்தியனும் நாட்டை முதலில் எண்ண வேண்டும். இந்தியா ஷுட் கம் ஃபர்ஸ்ட், எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட். இப்போ இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கிராமப்புறத்துலேருந்து வர்றீங்க? கொஞ்சம் கையை தூக்குங்க. அநேகமாக எல்லாம். எத்தனை பேர் முதல் ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி கற்றவர்கள்? கொஞ்சம் கையை தூக்குங்க. இதில் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறையாக உயர்கல்விக்கு போனவர்கள்? கையை தூக்குங்க. உங்களை இந்த ஐயா பாலு தூக்குங்க. சரி, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியாது, இந்த இந்தியாவை பார்த்துத்தான் அப்துல் கலாம் சொன்னார், எந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது. நான் ஒரு இந்தியன் என்கின்ற தாழ்வு மனப்பான்மை கூடாது. மாறாக என்ன இருக்கணும்? ஒரு தற்பெருமை இருக்கணும். இந்த தேசத்திற்கு இணையான ஒரு தேசம் இல்லைங்கிறத நீங்கள் நம்புங்க. நீங்கள் உலகமெல்லாம் போய் விடுறீங்க. திருப்பூரில் நீங்கள் எல்லாம் பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ், உலகமெல்லாம் போய் விடுறீங்க. இந்த தேசத்துக்கு இணையான ஒரு தேசமோ, இந்த கலாச்சாரத்திற்கு இணையான ஒரு கலாச்சாரத்தையோ எங்காவது பார்த்துருக்கிறீர்களா? இல்லை. என்னை அறிமுகப்படுத்திய பொழுது சொன்னார்கள், போப்பாண்டவர் அழைத்து நான் வேட்டிக்கனுக்கு போய் அங்கே போப்பாண்டவரை வைத்து கொண்டு பேசினேன். பேசி முடித்ததற்கு பிறகு போப்பாண்டவர் எங்களுக்கு ஒரு விருந்து தந்தார். அந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்கு போகும் பொழுது ஒரு கார்டினல் வந்து எங்கிட்ட சொன்னார், யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, எஸ், யூ ஆர் கோயிங் டு பி சீட்டட் நெக்ஸ்ட் டு ஹிஸ் ஹோலினஸ் இன் த மெயின் டேபிள். நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்கள், ஆகவே போப்பாண்டவர் அமர்ந்து உணவருந்துகின்ற அதே டேபிளில் அவருக்கு அடுத்தாற்போல் உங்களை அமரச் செய்வோம் என்று சொன்னார்கள். அப்போ நான் கேட்டேன், அப்படி என்ன பெரிய தகுதியை கண்டீங்கன்னு? உங்களுக்காக இல்லையா, யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் த மகாத்மா காந்தி. நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசத்திலிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னார்கள். அதோட போகல, போப்பாண்டவருக்கு நான் ஒரு பொன்னாடை போர்த்த விரும்பினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பழக்கம் இங்கே இல்லை, மன்னிக்கணும், இது நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்னாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு கார்டினல் நான் சொல்கிற வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய் போப்பாண்டவர் இப்படி அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் மிஸ்டர் பெரியசாமி 3 சொன்னார், he is coming from India, he represents 1/5 of the human population, point 1. Point 2, he comes from a civilization that is the oldest in the world. மூன்றாவதாக அவட சொன்னார், he represents the world's largest working democracy. சொல்லிட்டு, ஃபாதர்,
if you were to see in one person all these three credentials, he has to necessarily be only an Indian அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே தமிழில் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிறாரே, இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார். உலக ஜனத்தொகையில் 5ல் ஒரு பாகமாக வந்திருக்கிறார். ஏக பிரதிநிதியாக வந்திருக்கிறார். இரண்டாவது, உலகத்தின் மிக மூத்த கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார் என்று சொன்னார். மூன்றாவதாக சொன்னதுதான் மிக முக்கியம், உலகத்தின் மிக பெரிய ஜனநாயகத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார். ஆகவே இருங்க ஐயா, இருங்க, நீங்கள் எல்லாம் இந்தியர்கள்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கேளுங்க. மூன்றாவதாக ஒன்றை சொன்னார் போப்பாண்டவர் அவர்களே, இந்த 3 தகுதியும் உலகத்தில் எவனாவது ஒரு இடத்தில் இருக்குமானால் அவன் நிச்சயமாக ஒரு இந்தியனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். அப்பொழுது போப்பாண்டவர் தலையாட்டினார். அது பொன்னாடையை போத்துங்கன்னார். காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன். ரொம்ப பிரமாதமான பொன்னாடை. அதை போர்த்தின பொழுது என் கையை அப்படி பிடிச்சிட்டார். கையை அப்படி பிடிச்சிட்டு இப்படின்னு கையை காட்டினார். ஏதோ ஒரு இடத்த நோக்கி கையை காட்டினார். என்ன காட்டுறாருன்னு தெரியலையே. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்குதான் அவர் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து தியானம் செய்த பொழுது தோன்றி இருக்கிறது. உலக சமயங்களை எல்லாம் நாம் இங்கு வரவழைச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணால்தான் உலக அமைதி சாத்தியம் என்று கருதி இந்தியாவுக்கும் சேர அழைப்பை தந்தார்கள். அங்கு நான் பேசிய பேச்சை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஜேர்னலில் அதை பரிசுரம் செய்தார்கள். அதை நான் வேற ஒன்றும் சொல்லலை, இந்தியாவை பற்றி சொன்னேன், சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னேன். வேட்டிக்கன் ஏற்றுக்கொண்டது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது தொழிலதிபர்கள் கூட்டம், நம்ம கொங்கு பாலு என்ன நினைக்கிறாருன்னா, இது நாங்கள் எதுக்கு கூட இருக்கிறோம், கொங்கு மக்கள் எல்லாம் பிஸ்னஸ் செய்து உலக அரங்கில் வரணும், அப்படின்னா வள்ளி கும்மி எதுக்கு? அப்படின்னா என்ன தெரியுது, நம்முடைய கலாச்சாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்முடைய கலாச்சாரம் ஒரு ஆன்மீக கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு நிகரான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை என்று கூறுவதற்கு காரணம், இன்று கொங்கு நாடு இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். உண்மையாக சொல்லுகின்றேன், இந்தியா முழுவதும் தேடி ஒரு கொங்கு நாட்டைச் சேர்ந்த ஒருவரை, திருப்பூரைச் சேர்ந்த ஒருவரை தானே துணை குடியரசு தலைவராக ஆக்கி இருக்கிறார்கள். ஏய்யா, உங்களுக்கு தெரியாதா? நியாயமாக நீங்கள் இருக்கலாம். ஆகவே ஐ ஹவ் செட் இனஃப். நிறையா நேரம் எடுத்துட்டு பேசணுங்கிறக்கே பேசுகிறேன். ஆனால் தயார் பண்ணிட்டு வந்த பேச்சு வேறு. ஆனால் அது பேசுறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. ஆனால் உங்களெல்லாம் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாலு அவர்களுக்காக எல்லாம் கைதட்டுகளே. எங்களுக்கு ஒரு சின்ன பெருமை, எங்கள் பொள்ளாச்சி பாலிடெக்னிக்கினுடைய பழைய மாணவர் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஏதோ ஒரு தைரியத்தில் சென்னைக்கு தொழில் செய்ய வேண்டும் என்று போய் பல வகையில் கஷ்டப்பட்டு இறுதியில் இன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகியிருக்கிறார் என்றால், இவராக முடியும் என்றால் நாம் அனைவரும் ஆக முடியும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.